சாஸ்திரத்தின்பால் நல்ல எண்ணமும் நம்பிக்கையும் ஆர்வமும் அதை பயன்படுத்தி ஒன்று அக்கறையும் கொண்டிருக்கின்ற எனது யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்வையிட்டு பரிசீலித்து கருத்து கூறிக்கொண்டிருக்கின்ற நல்ல நண்பர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நான் பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு பேசுகின்ற கருத்தானது எல்லோரும் எல்லா நேரத்திலும் ஏற்படுத்திக் கொண்ட ஒரு வார்த்தை கர்மா. நான் தோற்றுவிட்டால் அது கர்மா, நான் அடிபட்டு விட்டால் அது கர்மா, அவன் வீழ்ந்து விட்டால் அது கர்மா, அவர் கஷ்டப்பட்டால் அது கர்மா. இப்படி கர்மா என்ற வார்த்தையை மட்டும் இந்த தமிழகத்திலே பல்வேறு நபர்களும் பல்வேறு தருணங்களிலே தங்கள் வசதிக்கு ஏற்ப தங்களுடைய தவறை மறைப்பதற்காக தங்களுடைய வீழ்ச்சியை மறைப்பதற்காக அதை தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே கர்மாவை பொறுத்து ஒரு சரியான கருத்தை நான் உருவாக்கி இருக்கிறேன், அதை உணர்ந்திருக்கிறேன். அதனை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். ஒரு ஜனனம் நேரிடும் போது, ஒரு குழந்தை பிறக்கும் போது கூன் குருடு செவிடு நீங்கி மானிடராய் பிறத்தல் அரிது என்ற மானிடராய் பிறக்கின்ற குழந்தைக்கு ஒரு மேனுவல் இருக்கிறது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளுக்கு தயாரித்த கம்பெனி ஒரு மேனுவல் ரிப்போர்ட் தருகிறார்கள். இந்த தேதியிலே தயாரிக்கப்பட்டது, இதனுடைய எக்ஸ்பைரி டேட் இது, அதுவரை இது இவ்வளவு காலம் உழைக்கும் என்றெல்லாம் வச்சு. அதே போல மனிதன் பிறப்புக்கிடும் போது அவனுடைய பிறந்த நேரமே அவனுக்கு ஒரு ஜாதகமாக உருவாகி இருக்கிறதா. அந்த பிறந்த நேரத்தில் உருவாகிற ஜாதகம் தான் அவனை அழகானவன், லட்சணமானவன், நிறமானவன், உயரமானவன், குள்ளமானவன், பருத்தவன், சிறுத்தவன், தொழில் உடையவன், தொழில் தன்மை இல்லாதவன், ஆய்வுத்திறன் இல்லாதவன், மன வலிமை இல்லாதவன், கல்வியில் பெருமை அடைபவன், கல்வியில் சிறுமை அடைபவன், இப்படி பல்வேறு வகையான அமைப்புகளை அவனால் எந்த அளவுக்கு செயல்பட முடியும், எந்த அளவுக்கு உணர முடியும், எந்த அளவுக்கு பார்க்க முடியும், எந்த அளவுக்கு கேட்க முடியும், எந்த அளவுக்கு நடக்க முடியும் என்பதை எல்லாம் கோட்டித்தால் அந்த 12 கட்டங்களிலே 9 கிரகங்கள் அமர்ந்து ராசி கட்டமாக மனிதனை அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறது. அதனை பொறுத்து அதனை பயன்படுத்தி வாழ்வாயானால் தாயும் தகப்பனும் கொடுக்கிற கல்வியால், பள்ளி கொடுத்துக்கிட்ட கல்வியால், சமுதாயம் கற்பித்த பாடத்தால் நீ மனிதனாக வாழ்கிறாய். கல்வியின் திறனால் நீ உத்தியோகத்தை தேடுகிறாய், தொழிலை தேடுகிறாய். அதற்கு பின் அதற்கிணையான அதற்கு தகுதியான அந்த அமைப்பினால் கிடைக்கின்ற தன்மைக்கு தேர்ப்ப உனக்கு மனைவி அமைகிறது, அதன் பின் மக்கள் அமைகிறார்கள். இப்படி உன்னுடைய வாழ்க்கை தொடர்கிறது. இந்த வாழ்க்கை தொடர்வதற்கு நீ பிறப்படுத்த நேரம் முக்கியம். எனவே உன்னுடைய கர்மா எதுவாக இருந்தாலும், நீ முன்ஜென்மத்திலே செய்த பாவமாக இருந்தாலும், முன்ஜென்மத்திலே செய்த தர்மமாக இருந்தாலும், உங்களுடைய தாத்தா பாட்டியால் நீ வீணாகி இருந்தாலும், நீ சொத்தால் நீ அழிவுக்கு தெரிந்தால், இவை எல்லாமே உன்னுடைய பிறப்பிலேயே வந்து விடுகிறது. பிறப்புக்கு முன் இருப்பது தான் கர்மாவை தவிர உடைய பிறப்பு தான் கர்மா. பிறப்புக்கு பின்னுடைய பணி உடைய செயலெல்லாம் நீ உருவாக்கிக் கொள்வதுதான், அதுக்கு வழிகாட்டுவதுதான் சாஸ்திரம். இதை மட்டுமே ஏற்றுக்கொண்டு கர்மாவை காரணம் காட்டி யாரும் வீணாக வேண்டாம். கர்மாவினுடைய பொருள் இதுதான் என்பதை நான் ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த காணொலி நேயர்களுக்கும் வாஸ்து அன்பர்களுக்கும் எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புடைய மொழிக்கு இலக்கணம் தேவை, இசைக்கு ராகம் தேவை, அதுபோலவே வாழ்க்கைக்கு வாஸ்து தேவை. அந்த வாஸ்துவை தெரிந்து கொள்ள எல்லோரும் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.